ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் கிட்டேயே நான் வந்து எடுத்துட்டேன். ஆனாலும் எனக்கு பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் வந்து போடலை. இப்போ வந்து திரும்ப சரி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால தான் 1 வீக் வந்து வீடியோ போட முடியல. இப்போ வந்து எல்லாருமே மணி சேவ் பண்றோம். ஒரு கோல்டு ரேட்டோட அப்டேட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எல்லாரும் பார்த்துக்கிறதுக்கு. ஒரு 50, 100 இந்த மாதிரி அமௌண்ட் கூட நம்ம வந்து இதாயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். சரி, இது வந்து நம்ம கோல்ட்ல மட்டும்தான் சேவ் பண்ணணுமா? இல்ல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் சேவ் பண்ணுவாங்க. சிலர் எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாம அக்கவுண்ட்ல அப்படியே மணியா சேவ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவிங்ஸை வந்து எப்பவுமே ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ₹2000 வந்து மந்த்லி சேவ் பண்ணணும். உங்களோட சேலரியில இருந்து எக்ஸ்பென்ஸ் போகன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 2000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அமௌண்ட் போடணும். நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் வைக்கணும். கோல்டுல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஷேர்ஸ்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுல பண்ணலாம். சிப் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. இதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சாதான் அதை பத்தி நம்ம கான்ஃபிடென்ட்டா வந்து வீடியோல சொல்ல முடியும். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு போடலாம். நான் எந்த மாதிரி வீடியோஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் போட்டா நமக்கு இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துரணும். அந்த மாதிரி இருந்தா தான் நான் வந்து அந்த வீடியோஸ்ல வந்து சொல்ல முடியும். அதனால தான் மேக்ஸிமம் நான் அதை பத்தி சொல்றதில்ல. அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நல்ல கெயின் கிடைக்கும். ஒரு நீங்க வாங்குற ஷேர் வந்து உங்களுக்கு மேல போச்சுன்னா, கீழ இறங்குனாலும் ஃபுல்லா போனதுதான். ஸோ அதனால அந்த மாதிரி வந்து நான் சொல்றது கிடையாது வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்திருக்கணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் ஒன்ஸ் வந்து ஹெல்த் வந்து ஃபேமிலியில யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ இஷ்யூ வருது அப்படிங்கும்போது, நம்ம அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட டோட்டல் சேவிங்ஸ்மே வந்து காலி ஆயிடும். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 3 lakhs வச்சிருக்கீங்க, 5 lakhs வச்சிருக்கீங்க. எவ்வளவோ அமௌண்ட் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மொத்த அமௌண்ட்டுமே நம்ம இழக்கிற மாதிரி வந்து கடன்ல தான் வந்து நிற்போம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா. நமக்கு என்ன பெருசா வந்துட போகுது அப்படின்னா எல்லாருமே நினைச்சு லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. யாருக்கு என்ன வருது அப்படின்றத நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்லயே ஒரு ₹100 ₹200 டிஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப நீங்க ஒரு ஜென் இருக்காங்க வீட்ல அப்படின்னா, உங்க அப்பா அம்மாக்கு, ஒய்ஃப்க்கு, குழந்தைங்களுக்கு சேர்த்து எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா வயசானவங்களுக்கு ஆகிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்ஸ் சிக் ஆயிட்டாங்க அப்படின்னா. அதனால கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராப்பரா வந்து அதை ரினிவல் பண்றது, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம், எவ்வளவு அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டுட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஆஃபீஸ்லலாம் ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது, கார்ப்பரேட்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு அவங்களே வந்து இன்சூரன்ஸ் போட்டு குடுப்பாங்க. அது இல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா, இப்ப ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. கூகுள் பண்ணாலே தெரியும். அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு இமீடியட்டா வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 2, 3 இயர்ஸா போட்டுட்டு இருக்கேன். அதுல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யூஸே ஆகல. அதனால நான் இப்ப விட்டுட்டேன். அந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க. இப்போ வந்து அதுக்குன்னு நம்ம இன்சூரன்ஸ் போடுறதெல்லாம் நமக்கு உடம்பு முடியாம போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது ஒரு தப்பான விஷயம். கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம ஒரு சின்ன செலவு தான். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் அதையும் ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு நினைச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க. நீங்க வந்து இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கே பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதாலதான் நான் வந்து சொல்றேன். கண்டிப்பா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. அதை பத்தி டீட்டெயிலான வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு.
மேக்ஸிமம் என்னோட சேவிங்ஸ்ல 50% ஆஃப் அமௌண்ட்க்கு மேலேயே நான் கோல்டில் தான் சேவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னொன்று என்ன நான் பெனிஃபிட்டாக பார்க்குறேன்னா, நமக்கு உடனே வந்து அதை ஈஸியாக கேஷாக மாற்றிக்க முடியும். எமர்ஜென்சின்னு வரும்போது ப்ளெட்ஜ் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பணம் ரெடி பண்ணிட முடியும். அதனால வந்து நம்ம கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேல் தான் பண்ண போறீங்கன்னா கோல்டு காயின் வாங்கிக்கலாம். இல்லை யூசேஜுக்கு வேணும்னா சீட்டு போட்டு கோல்டு ஜுவல் வந்து வாங்கிக்கலாம். நம்ம முன்னாடி வந்து செவரன் கோல்ட் பாண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஜி கோல்ட் அண்ட் மந்த்லி ஸ்கீம் தான். டிஜி கோல்டில் நான் சேவ் பண்ற அமௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் நான் வந்து காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு 11 மந்த்ஸ் ஸ்கீம்ல நம்ம இது போட்டிருக்கோம்னா 2 கிராம்ஸ் கிட்ட நான் டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போட்டு ஒரு 2 கிராம்ஸ்ல நம்ம காயின் வாங்கிடணும் அந்த மாதிரி. அது நீங்க 1 கிராம் வாங்கலாம். மினிமம் ஆனா 500 மில்லிகிராம் கிட்டயாவது நீங்க சேவ் பண்ணிடணும். அது கம்மியா பண்ணீங்கன்னா வாங்குறது கஷ்டம் தான். இப்போ வந்து டிஜிகோல்ல இந்த மாதிரி நான் டார்கெட் செட் பண்ணிட்டேன். நீங்க 2 கிராம், 10 கிராம், 5 கிராம்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி மந்த்லி ஸ்கீம்லயும் பாத்தீங்கன்னா, மந்த்லி ஸ்கீம்ன்றது வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. அந்த ஜுவல்க்கு வந்து நம்ம எந்த நகை எடுக்க போறோன்றத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு, இப்போ ஒரு கோல்டு ரேட் 9,000 கிட்ட இருக்கா, நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு வாங்க போகும்போது 10,000 அப்படின்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், அவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிறதுக்குன்றதுக்கு மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்க சீட்டு வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து மந்த்லி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் என்னங்க பெருசாக வட்டி வந்துட போகுது, அதுக்கு கோல்டே போடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. ஆனால் அது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சேவிங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கண்டிப்பா எல்லாருமே பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சுகன்யா சமரிதி ஸ்கீம் வந்து போடுவீங்க. அதாவது செல்வ மகள் திட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுல ஒரு பெனிஃபிட்டா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. எவ்வளவு வேணா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணிக்கலாம். நம்ம 500 ரூபாய் தான் இருக்குன்னா 500 பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் இருக்குன்னா 10,000 ரூபாய் கூட நீங்க போட்டுக்கலாம். இது 2 மாசம் என்னால கட்ட முடியல அப்படின்னா நீங்க கட்டாம கூட விட்டுறலாம். இயர்லி ஒன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும். நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு 1 இயருக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் இயருக்கு மார்ச் டு மார்ச். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு இருக்கு. இதே மாதிரி பசங்களுக்கு வேணும் அப்படின்னா பிபிஎஃப் இருக்கு. பிபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஸ்கீம் தான். பிபிஎஃப் பத்தி செல்வ மகள் திட்டம் பத்தினா செப்பரேட்டாவே தனி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்னு போட்டு ஒரு சிங்கிள் வீடியோல எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுவும் இதே சேம் தான். நம்மளால எப்பப்போ அமௌண்ட் முடியுமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஆண் குழந்தைங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்க நம்ம பிபிஎஃப் ஆரம்பிக்கணும்னா கூட நம்ம தாராளமா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க பேங்க்ல வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட். போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் போடணும் அப்படின்னா நம்ம 60 மந்த்ஸ் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஆர்டி மட்டும்தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு சொல்லுவேன், நான் அதை டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா 3 இயர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா மிட்ல க்ளோஸ் பண்ணாம நம்ம கட்டணும், ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு வரணும்னா நீங்க கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிக்கு போகலாம். இல்ல எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக நான் சேவ் பண்ணி வைக்கிறேன், நடுவுல நான் க்ளோஸ் பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும் உடனே, அடுத்த செகண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பேங்க் ஆர்டி தான். இப்போ பேங்க் ஆர்டினா நம்ம 12 மந்த்ஸ்க்கு போட்டுக்கலாம், 15 மந்த்ஸ்க்கு போட்டுக்கலாம், 9 மந்த்ஸ்க்கு போட்டுக்கலாம். அதை வந்து க்ளோஸ் பண்ணி நமக்கு வட்டி பிளஸ் அசலோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்ல நடுவுல எனக்கு எமர்ஜென்சியா ஒரு நீடு இருக்கு, ஒரு தேவை இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா உடனே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டின அமௌண்ட் பிளஸ் அதுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு என்ன வட்டி போடுவாங்களோ அந்த வட்டி போட்டு நமக்கு வந்துடும். இது வந்து நான் கண்டிப்பா எனக்கு அமௌண்ட் வேணும், நான் பொறுமையா சேவ் பண்ணுவேன்னா இந்த ஆர்டிக்கு போயிடுங்க. இல்ல பேங்க்லயே 5 வருஷத்துக்கான ஆர்டி கூட இருக்கு. கிட்டத்தட்ட சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். அந்த மாதிரி ஆர்டி வந்து நீங்க பேங்க்லயே ஓபன் பண்ணி போட்டுக்கலாம். அக்கௌண்ட்ல இருந்து அவங்க ஆட்டோ டெபிட் கொடுத்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்கூல் ஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 இயருக்கு ஃபீஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 70,000 வருது, 80,000 வருது, இல்லை 50,000 வருதுன்னா, அதை அப்படியே 10 மாசத்துக்கு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி மாசம் மாசம் போட்டுட்டு ஜூன்ல எடுத்து நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு எல்ஐசி நிறைய பேர் போடுவீங்க. நியர்பைல இருக்கிற எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட கேட்டு எந்த மாதிரி ப்ரீமியம் பே பண்ணணும், அமௌண்ட் எப்படி வரும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு நீங்க எல்ஐசி வந்து பே பண்ணலாம்.
ஜீவன் தருண் அந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்கு. ஃபுல்லா கேட்டுட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் எப்படி கிடைக்கும், ஃபிக்ஸ்டா இந்த அமௌண்ட் வந்துருமா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்ஐசியில. அது பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து தாராளமா போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நான் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 5 கிராம், 3 கிராம், 2 கிராம், 1 கிராம்னு சில்வர் காயின் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா கோல்டோட ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. 100 ருபீஸ்லேயே அந்த ரேஞ்சிலே இருந்த சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி 120 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. இப்போ சில்வரும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து ஹைல தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எந்த அளவுக்கு போகும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபியூச்சர்ல நம்மளோட தேவைக்காக நம்ம செலவு பண்ற ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சில்வர் காயின் நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால அதை வாங்கவும் போறேன். லாஸ்ட் மந்த்தும் நான் 5 கிராம் சில்வர் காயின் வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டுருங்க. நான் வாங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கூட நான் வீடியோல ஷேர் பண்றேன். மினிமம் 5 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வச்சுக்க ஸ்டோரேஜ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில்வரும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில்வர் நீங்க வைக்கும்போது வெளியில இப்படி ஓப்பனா வைக்கும்போது அது கருத்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாங்கி சேவ் பண்றாங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு நீட்டா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்லாக்ல கவர்ல இந்த மாதிரி போட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சில்வர் வந்து உங்களுக்கு நீங்க வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு ஐடியா இல்லை, நான் வெறும் நகை சீட்டு மட்டும்தான் சிஸ்டர் போடுறேன், வேற எந்த சேவிங்ஸுமே பண்ணல, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணவே விருப்பம் இல்லை. கோல்டு ரேட் தான் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால நான் அமௌண்ட்டா சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம பணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து வேல்யூ அதிகமாகணும். அந்த மாதிரி பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு 100 ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் சும்மாவே வச்சிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து 95 ரூபாய் ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு இந்த டேட்ல வாங்கக்கூடிய பொருளை இதே 100 ரூபாய் இருந்தா அடுத்த வருஷம் இதே டேட்டுக்கு நம்மளால வாங்கவே முடியாது. நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பணவீக்கம். இது வந்து எல்லா பொருட்களுக்குமே பொருந்தும். கோல்டு மட்டும் கிடையாது. கோல்டு, சில்வர், பெட்ரோல், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ரேட் அதிகமாயிடும். ஈவன் நம்மளோட ரெண்ட்ல இருந்து. ஆனா சேலரி அதிகமாகல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுதான் வந்து ரியல். அதனால அந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளோட அமௌண்ட்டை. அப்பதான் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டும் பெருகும். அப்ப வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப வந்து நம்ம லாஸ்ட் போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 2 கிராம் கோல்டு வாங்கியிருக்க முடியும். இப்ப அதே 13,000 14,000 இருந்துச்சுன்னா 2 கிராம் கோல்டு வாங்க முடியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாதிரி கேட்டீங்கன்னா முடியாது. அந்த மாதிரிதான் எல்லாமே. சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் கிட்ட வித்துட்டு இருந்துச்சு. இப்ப 120 ரூபாய் அந்த மாதிரி வந்துருச்சு. இது எண்ணெய், பருப்பு, பெட்ரோல் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். அதனால ஏதாவது ஒரு வகையில வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம மணியோட வேல்யூ வந்து அதுல வந்து போட்டீங்கன்னா அதோட வேல்யூ வந்து அதிகமாகணும். அந்த மாதிரி பார்த்து யோசிச்சு உங்க ஃபேமிலிக்கு வந்து எது ஓகேவா இருக்கோ அந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேஃபா இருக்கணும். நம்ம போட்ட பணம் வந்து நஷ்டமாயிடக்கூடாது. லாபம் கம்மியா கிடைச்சாலும் அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருங்க. சேலரி வந்ததுக்கு அப்புறம் நான் மீதி அமௌண்ட்டை தான் சேவ் பண்ணுவேன்னு இல்லாம ஒரு 3 மாசம் பாருங்க நமக்கு எவ்வளவு அமௌண்ட்குள்ள நம்மளால ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேவிங்ஸை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் நான் சேர்ந்துருவேன் சிஸ்டர். ஆனா எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 மாசம் கட்ட முடியலன்னா என்ன பண்றது நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா இப்போ ஒரு 5,000 நான் வந்து போட போறேன் சீட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15,000 சேவ் பண்ணி அக்கௌண்ட்ல வச்சிருங்க. எடுக்காம வச்சிருங்க. 15ஓ 10ஓ நீங்க மந்த்லி கட்டிட முடியும் அப்படின்னா நீங்க கட்டிக்கிட்டே வரலாம் சீட்டு. நடுவுல 1 மந்த் கட்ட முடியாம போயிடுது, ஏதோ ஒரு செலவு வந்திருக்கும் போது இந்த 15,000ல இருந்து 1 மந்த்துக்கு நீங்க எடுத்து கட்டிடலாம். இல்ல நான் இதை எடுக்கவே இல்லை, அப்படியே நான் போட்டுட்டே வரேன், எனக்கு வந்து எந்த மாசமுமே தடையே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உடனே சேவிங்ஸ் ஸ்கீம் நெக்ஸ்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணிடலாம். இது 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். இல்ல நான் மிட்ல இதை எடுத்துட்டேன், இந்த 15 வந்து இல்ல 3 மாசம் நடுவுல எடுத்து கட்டிட்டேன்னா நெக்ஸ்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப இதே மாதிரி ஒரு 15,000 10,000 சேர்த்து வச்சுட்டு கட்டுங்க. இல்ல நான் இதுலயே எடுக்காம கட்டிட்டேன், 15 அப்படியே என் அக்கௌண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி போடுங்க.
கண்டிப்பா ஒன்ஸ் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி அது மெச்சூர்ட் ஆகி பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. இல்ல ஒரு ஆர்டி போட்டு மெச்சூர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நடுவுல நீங்க எந்த ஸ்கீமையுமே நிறுத்தவே மாட்டீங்க. அது ஒரு ஹேபிட் ஆயிடும். உங்களுக்கு ஹேப்பியா இருக்கும் அத பண்றதுக்கும். ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதோ, உங்களுக்கு இப்ப சாப்பிட பிடிக்கும்னா, அது எந்த சந்தோஷத்த குடுக்குதோ, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஹேபிட்டா மாறிடும். இத யாராவது ஒருத்தவங்க "போதும்பா நீ நகை சீட்டுலாம் போட வேணாம். இனிமே நிறுத்திடுன்னு" சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்லாருக்கும் அந்த ஃபீலிங்கு. அதனால ஒரு டைம் நீங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தடவ கண்டிப்பா போடுவீங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.